வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து குழந்தைக்கு உட்கார்றதுக்கான ஒரு சீட்டை, அதாவது ஸ்கூட்டரில் குழந்தைக்கு உட்கார்றதுக்கான ஒரு சீட்டை வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி செய்யலாங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த சீட் செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி இது நம்ம சேனலில் போட்ட வீடியோ தான். இந்த மாதிரி ஒரு சீட் செஞ்சு அதை சமீபத்தில் பொள்ளாச்சியில் ஸ்டாண்டில் விட்டுருந்தப்போ இந்த சீட் அப்படியே வச்சுருந்தேன். திரும்ப போய் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சீட்டை காணோம், யாராவது திருடிட்டாங்க. பொள்ளாச்சியில் தான் கண்டிப்பாக அது இருக்கும். பொள்ளாச்சிக்குள்ளே யாராச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை, ஆனால் அவங்ககிட்ட கேளுங்க, எங்கேருந்து எடுத்தீங்க என்ன விவரங்கள் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீட் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பழைய சைக்கிள்லேருந்து சீட்டை கழட்டிக்கிறோம். சைக்கிள் சீட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த ஸ்ப்ரிங் டைப் சீட் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். பழைய சைக்கிள் மட்டும் தான் கிடைக்கும். இந்த மாதிரி புது சைக்கிளில் இந்த மாதிரி வராது. இது வந்து கொஞ்சம் குஷன் டைப் மாதிரி இருக்கும். இந்த சீட்டு குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம வீட்டில் இருந்த 3/4 இன்ச்சு ஜிஐ பைப்பு, அதை வந்து ஜம்பராக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் செவுத்தில் ஓட்ட போடுறதுக்கு. அதை தான் எங்கள் வீட்டில் இருக்குது பைப்பு, வேறு பைப்பு இல்லை, அதை யூஸ் பண்ணிட்டேன். கீழே ஒரு ஸ்கொயர் பைப்பு ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சு வெல்ட் அடிச்சிட்டேன். இது ஏன் அந்த ஹோல் விட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைக்கிளில் வந்து இனிமேலாவது இந்த சீட்டை வந்து நான் லாக் பண்ணி வைக்க போகிறேன். பைக்கோட எங்கேயாவது வெளியே போகும்போது போட்டு வைக்க போகிறேன். இது வந்து மேலே ஒரு ஸ்டெப் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அந்த சீட்டு வந்து ரொம்ப கீழே இறங்கியாமல் இருக்கணும். அதுக்காக அந்த ஏற்கனவே இருந்த கேப்பில் வந்து நம்ம அந்த பைப்பை மாட்டி போல்ட்டை வச்சு டைட் பண்ணி போகிறோம். அடுத்தது டைட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் தான் இருக்கும். நம்ம எப்படி நம்ம ஆங்கிள் வேணுமோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மேலே போய் டச் ஆகாது. அதுக்காக தான் அந்த வெல்டிங் டாக் வச்சுருக்கிறோம் சுற்றி. கீழே அந்த பைப்பு வந்து நம்ம வந்து சீட்டில் எப்படி உட்கார வைக்கணுமோ அது மாதிரி உட்கார வச்சுக்கணும். அதுக்காக டைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சென்டரில் ஸ்டாண்டு வச்சு அந்த மேலே ஒரு கம்பி வச்சு ஹோல் போட்டு மாட்டியிருக்கிற கம்பி, அது கட்டு கம்பி தான், அது இபிஓயில் வர்றது. அந்த கம்பி வச்சு தான் நான் இப்போ லாக் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்படி லாக் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு கப்புன்னு உட்காந்துக்கும் சீட்டில். இதனால் வந்து இங்கே வந்து கீழேயும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். கரெக்டாக உட்கார இடத்துல பார்த்திங்கன்னா கீழே சப்போர்ட் இருக்கும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் குஷன் டைப்பாகவும் இருக்கும். கீழே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த காடி 3 இன்ச்சுக்கு கட் பண்ணதுனால உட்காந்துருச்சு கேப்பில். அதே போல் பார்த்திங்கன்னா அதில் இந்த ஸ்ப்ரிங்கு எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அது குழந்தைக்கு உட்காந்து உங்களுக்கு வந்து அந்த சீட்டை வண்டி அதிரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கீழே போய்ட்டு வரும். அதனால தான் ஸ்ப்ரிங் சீட் யூஸ் பண்ணுங்கிறது. நம்ம சீட்டை வந்து கண்டிப்பாக யாராவது பார்த்தவங்க அவங்ககிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க.